விஜய் வந்து டெல்லி போறாரு. ஏன்னா சிபிஐ ஏற்கனவே சம்மன் அனுப்பியிருந்தாங்க. இப்ப திரும்ப சம்மன் அனுப்பியிருக்காங்க டெல்லிக்கு வர சொல்லி. ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி இணைய போறாருலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ போறதுனால ஒரு அவங்க வந்து கூட்டணியோட இணைஞ்சிருவாரா விஜய் அவர்கள் வந்து? இல்லை சார், அவங்க வந்து இந்த கரூர் அசம்பாவிதத்துக்கு வந்து சிபிஐ சம்மன் அனுப்பிச்சிக்குது. அது போய் ஆட்சி ஆனால் தான் தெரியும். நம்மளா எப்படி ஒரு கற்பனை பண்ண முடியும்? கூட்டணி போவாரா போக மாட்டாரான்னு நம்மளா யூகம் பண்ணி சொல்ல முடியாது. அங்கே என்ன நடக்குது நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. 4 செவத்துக்குள்ளே நடக்கிறது. நம்ம மாணி ஏதாவது வாயில் வந்தபடி வளரிட்டு அது தவறாயிடக்கூடாது. நான் இவங்க வந்து விசாரணை கூப்பிட்றாங்க, போகிறாரு. அதன் பிறகு அந்த விசாரணை என்ன ஆகுதுன்றது அப்புறம் அதன் பிறகு தான் தெரியும். அவங்க கூட்டணிக்காக தான் விசாரணைக்கு வைக்கிறாங்களா, இல்லை உண்மையாக விசாரணைன்ற நம்ம எதை வச்சு நடந்த சம்பவம் உண்மை. நடக்காத சம்பவத்துக்கு சம்மன் அமைச்சாங்கன்னா நம்ம சொல்லலாம். நடந்த சம்பவம் நாடு அறிஞ்ச உண்மை. இப்போ அந்த சம்பவத்தை தான் அவங்க கூப்பிட்றாங்க, கூட்டணி பேச கூப்பிடல. விஜயோட கூட இருக்க கட்சிக்காரங்க அது மாவட்ட செயலாளர் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி இணைங்கன்னு சொல்லி 95 பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதனால் விஜய் வந்து கடைசியாக முடிவெடுக்கிறது வந்து அதான் இருக்குமா, இல்லை தன்னிச்சையாகவே பார்க்கலான்னு சொல்லி இருப்பாரா? சார், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து அவருக்கு எந்த கட்சியும் ஆதரவு கிடையாது. திமுகவும் இல்லை, அண்ணா திமுகவும் இல்லை, பிஜேபி இல்லை, காங்கிரஸும் இல்லை. தனித்து விடப்பட்டுக்கிறார். இப்போ வந்து இந்த ஒரு இன்றைக்கி இருக்கிற அரசியல் திமுகலாம் 21 கட்சி வச்சுக்குது. அவர் தனியாக நின்று இவங்ககிட்ட எல்லாத்துக்கும் போராடுறது கஷ்டம், புரியுதா? ரெண்டாவது வந்து எல்லாமே அரசியல் புது அனுபவம் உள்ளவங்க. ஏற்கனவே அவங்க வந்து தேர்தலை சந்திக்காதவங்க. விஜயெல்லாம் எந்த தேர்தலும் சந்திக்காதவர். ஏன் அவரே திமுக ஓட்டு கேட்டவர் தான் 2021 சைக்கிளில் போய். இந்த 5 வருஷத்துக்குள்ளே அவர் மனநிலை மாறி போச்சுன்றது அது எதனாலன்றது அவருக்கு தான் தெரியும். அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை தனியாக இருந்து கலங்கான்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை, புரியுதா? அதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கருதி சொல்லலாம். இல்லை, செங்கோட்டையன் வந்து ஏற்கனவே பிஜேபியோட பினாமி. அவர் அதுக்காக வந்து கூட இட்டுன்னு போகலாம், நம்ம பிஜேபியோட போகலான்னு. அது வந்து அவ்வளோ சொல்லலாம். ஆனால் எதாவது ஒரு ஒரு கூட்டணி சார்ந்து இருக்கணும். ஏன்னா அவர் திமுக கூட போக மாட்டாருன்னு கன்ஃபார்மு. ஒன்றும் அண்ணா திமுக இல்லை பிஜேபி இல்லை வேறு யாரும் இல்லை. ஏதாவது ஒரு இவருக்கு ஒரு தகுதியான கூட்டணி தேவை. அந்த தேவைக்காக இவர் கண்டிப்பாக போய் தான் ஆகும். டெல்லி போகிறத பற்றி என்னன்னாக்கா, அவர் தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸில் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் போயிட்டு வெற்றிகரமாக தான் வருவார்ன்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. விஜயிலோட இருக்க 95 மாவட்ட செயலாளர்கள் அவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து பிஜேபி இணைங்க அப்படிலாம் பேசியிருக்காங்க. இப்படி அவங்க பேசுனதை வச்சு கடைசியாக முடிவெடுப்பது வந்து பிஜேபியோட கூட்டணி இணையறதான் அவருக்கு கடைசி சாய்ஸாக இருக்குமா? பிஜேபியோட அவர் இணைய மாட்டார். பிஜேபி டிஎம்கே தான் விஜய்க்கு 100க்கு 100 எதிர்ப்பு. 2 பேர் தான் எதிரி. அதனால் தமிழ்நாட்டில் அண்ணா டிஎம்கேல ஐயா எடப்பாடியார் கூட அவர் வந்தார்னா ரொம்ப நல்லாயிருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். தமிழ்நாட்டில் அமோக வெற்றி பெறுவாங்க. விஜயும் அதில் ஒரு 10 எம்எல்ஏ அது நல்லா இருக்கும். நீங்கள் வந்து புதுசாக ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இருக்கிறதே? புதுசாக மாற்றம் வந்து விஜய்க்கு வர்றது அளவுக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் வர்றதுக்கு அந்த அளவுக்கு அந்தஸ்து ஒன்றும் கிடையாது. அது ஏடிஎம்கே தான் வரும். அவர் இங்கே அலையன்ஸில் வந்தால் ஓட்டு கொஞ்சம் படித்த பசங்களாம் ஓட்டு செதறாமல் ஒரே இடத்துல ஓட்டு விழுவோம் அண்ணா டிஎம்கே. சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அவர் குற்றவாளின்றதுனால விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி பற்றி பேசுவாங்களாங்க? அது நமக்கு தெரியாது. உள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? நடந்ததுக்கப்புறம் தானே சீக்கிரட்டாக வெளியே விடுறாங்க. நடக்காமனா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லை. ஏற்கனவே அவங்களோட நிர்வாகிகளே ஒரு 95 பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க கூட்டணி இணையமாறு. அப்போ அதுக்கு ஏற்ற வாய்ப்பு இருக்கா கூட்டணி இணைந்து? அவர் யோசனை பண்ணி தான் சொல்லுவார். நம்மளாம் எதுவுமே முடிவு பண்ண முடியாது, சொல்ல முடியாதுல்ல. அவர் மனசில் என்ன இருக்கோ அதுக்கப்புறம் தான் சொல்லுவார். அப்படி அவங்க கூட்டணி இணைந்தா 3 கட்சி கூட்டணி இணைந்தா வருவாங்களா? வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. யார் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற முதல்வர் தான் வருவார். கட்சியாக தான் நிற்கணும், இணையக்கூடாது. இணையாமல் இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து தன்னிச்சையாக நின்று ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தன்னிச்சையாக நின்று பார்த்தா தானே அவருடைய பலம் எவ்வளோ இருக்குன்றது தெரியும். கூட்டணின்னு போய்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய ஓன் இது வந்து தெரியாது இல்லையா? தன்னிச்சையாக நின்று போட்டியிடணும்னு நான் இது நினைக்கிறேன். அவரோட கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளர்கள் அது மாதிரி இருக்கவங்க ஒரு 95 பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பிஜேபியில் சேருங்கன்னு சொல்லி. அப்போ வந்து லாஸ்ட்டாக அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னா கண்டிப்பாக சேருவார்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எந்தவித ஒரு
அதாவது அவங்களோட கட்சியில் இருக்கவங்களே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சேர சொல்லி. இருக்கலாம், சேரலாம். ஆனால் தன்னிச்சையாக அவர் நிற்கிறத தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த முறை வந்து ஒரு புது தலைவர் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை வந்து ஏற்கனவே இருந்தவங்களே இல்லை, புதுசாக ஒரு இதுதான் எதிர்பார்க்க மாற்றம் வேணும் கண்டிப்பாக. அது யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஓகே, புதுசாக வருங்க. இவங்க சினிமா துறைன்ற போது அவங்க நல்ல ஃபெமிலியரான ஃபேஸஸாக இருக்காங்க. அதனால் அவங்கள மக்களுக்கு ரீச் ஆக ஈஸியாக இருக்குது. மற்றபடி யாராக இருந்தாலும் புதுசாக ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். டெல்லிக்கு போகிறதுனால இங்கே சிபிஐ அலுவலகம் இருக்குது குனுங்கம்பாக்கத்தில், இங்கேயே விசாரிக்கலாம். டெல்லிக்கு போய் தான் விசாரிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் வந்து டெல்லியில் வந்து விசாரிக்கிறது வேஸ்ட்டு. மிரட்டி எனக்கு கூட்டணியில் இல்லை திமுக பற்றி பேசு, எதனா ஒன்று தூண்டி விடலாம். இதுதான் நடக்கும், வேற ஒன்றும் நடக்காது. ஆமாம். விஜய் அவர்கள் வந்து கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா, இல்லை தன்னிச்சை அவர் நின்னாலே வந்துடுவார்னு நினைக்கிறீங்களா? தனித்து நிற்கலாம், ஓட்டை பிரிக்கலாம். 18 25 வயசுக்குள்ளே ஓட்டை பிரிக்கலாம். ஒரு தொகுதிக்கு 2000 ஓட்டு இருக்கும். 2000 ஓட்டு போட்டால் ஜெயிச்சிட முடியுமா? கிடையாது. மக்கள் தீர்மானம் பண்ணணும். யார் ஆட்சிக்கு வந்தால் அமைக்கணுமோ மக்கள் தீர்மானம் பண்ணணும். அவங்க கையில் தான் இருக்குது. ஆமாம், யார் வந்தாலும் அள்ளி கொடுத்துட போகிறது கிடையாது. அவங்க தொழிலில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணுமே ஒழிய மற்றபடி ஒன்றும் கிடையாது. 2026 3 தலைமுறை இப்போ 4 பங்காக இப்போ போயிட்டுருக்கு. இப்போ புதுசாக ஒரு தலைவர் வந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, இல்லை இருக்கிற தலைவரே இருந்தால் போதுமா? இருக்க தலைவர்னா யாருக்கு மெஜாரிட்டியாக வரும், அவங்க எலெக்ஷனில் வரலாம். ஆனால் புதிய இது வந்து ஜனங்கள் எதிர்பார்க்குறாங்க. வந்தாலும் வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி சொல்ல முடியாது. அரசியல்னு நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு. மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி செய்யக்கூடிய ஒரு வேலை. அந்த வேலை சமூக அக்கறை வந்து முக்கியமானது. சமூக அக்கறை செயல்படணும். யாருக்கும் பயந்துக்கின்னு அது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. துணிச்சல் முக்கியம். நம்மளால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டார் அப்படின்னா எங்கேயுமே போய் நிற்கணும், தைரியமாக துணிஞ்சு நிற்கணும். போயிட்டு நம்மளுக்கு ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா உங்களை நம்பி வரவங்கனாக்கா அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், மக்களுக்கு உண்மையாக இருக்கணும். இது ரெண்டும் முக்கியமானது. யாரையும் வந்து பயந்துன்னு அரசியல் பண்ணுறது அவசியம் கிடையாது. அப்படி பயந்து பண்ணுறாக்கா அரசியலில் யாரும் துணிஞ்சு நிற்க முடியாது. அது வந்து ஒரு இது. அதான் சொல்கிறேன், ஒரு மக்களுக்கான ஒரு அரசியல்ன்றது என்னட்டோம்னா ஒரு பதவியும் ஒரு வேலை தான். அது உனக்கு மக்கள் ஓட்டு போட்டு வேலைக்கு கொடுக்கும். இப்போ கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்காது. கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுனா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை. ஆனால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மக்கள் ஓட்டு போட்டு கொடுக்கக்கூடிய வேலை. உனக்கு அது வேலை, அது வேலை உனக்கு கொடுக்கக்கூடிய வேலை. அந்த வேலை எங்கள் ஐயா காமராஜர் ஆண்டும் போது நேர்மையாகவும் புனிதமாக இருந்தது. காரணம், நான் அவர் சொல்கிறது காரணம் என்னென்னா, அவர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டு போட்டிருந்தா, காக்கி டவுசர் போட்டுத்தார். எங்களுக்கு எல்லாம் உணவெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். அன்றைக்கி எங்களை ஜாதியாலேயோ மதத்தாலேயோ பிளவு இல்லாமல் ஒரு தாய் பிள்ளைங்களாம் ஒரு தட்டில் 5 பேர் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். நாங்கள் அந்த காலகட்டத்தில் நினைக்கும் போது இந்த காலகட்டத்தில் அரசியல் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு. ஏன்னா அவர் ஆண்டது அந்த புனிதமான காலம். அது அந்த புனிதமான அந்த காலத்தில் இன்னும் ஒரு 10 வருஷம் அவர் ஆண்டு இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி நான் வியந்தது உண்டு. ஏன்னா நம்மளுக்கு அந்த தமிழ்னா அந்த அறம், தமிழ்னா நேர்மை, ஒழுக்கம், நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம், இதெல்லாம் வந்து அதனால தான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, இந்த நேர்மை அரசியலை கொண்டு போகிறது ஒரே இயக்கமாக நாம் பார்க்குறது நாம் தமிழர் கட்சி ஒன்று தான் கொண்டு போகுது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொண்டு போகுது. இது அண்ணன் வந்து இயற்கை சார்ந்த விஷயங்களும் சுயசார்பு கொள்கையும். இப்போ பார்த்தீங்க கேஸுக்கு பயோ கேஸை தயார் பண்ண முடியும் மாட்டு சாணத்தில் சொல்கிறது யாருன்னா அண்ணன் சீமானன் தான் சொல்லுவார். ஏன்னா இந்த மக்களை சேர்ந்து மக்களுக்கான ஒரு அரசியலை கொண்டு போகக்கூடிய மக்களை நேசிக்கணும் தம்பி. அரசியல்லாம் சும்மா கிடையாது, பொழைக்கிற பொழப்பு கிடையாது. மக்களுக்கான சேவை, மக்களுக்கான வேலை. அதை துணிஞ்சு செய்யணும். அது எனக்கு தெரிஞ்ச மட்டும் அண்ணன் சீமான் அண்ணன் தான் துணிஞ்சு மக்களுக்காக செயல்படுறாரு. அதுதான் எனக்கு பிடிக்கும். 2027 புதிய மாற்றம் வரும்னா யார் வந்தால் கரெக்டாக இருக்குன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் எந்த கட்சியில் வேணால் இருங்க, அது உங்களுடைய சொந்த பிரச்சனை, சொந்த இது இருந்துக்கலாம், தப்பு கிடையாது. யார் எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. அதுவும் உங்களை வறுமையில் கொண்டு வந்து இந்த மாதிரி அரசியலில் கொண்டு வந்திருக்காங்கிறது எங்களுக்கெல்லாம் புரியுது, எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் நல்ல ஒரு நேர்மையான கட்சினா நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்துக்கு போட்டால் தான் இந்த நாடு செழிப்பாகும், அடுத்த தலைமுறை வரும், லஞ்சம் ஊழல் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். அவர் சீமானை தவிர தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு உலக லெவலில் அரசியலில் வந்து ஒரு பெரிய அறிவு கடல். அது எங்கள் அண்ணன் வந்து பெரிய அறிவு கடல். அவர் நாங்கள்லாம் வந்து கட்சியிலாம் கிடையாது, அவர் எங்கள் அண்ணன் தான். அவர் தமிழ்நாட்டில் தமிழருக்கு ஒவ்வொருத்தான் அப்படி நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் அண்ணன் தான், செந்தமிழ் சீமான் தான். அவர் எங்கள் அண்ணன். நாங்கள் அரசியல் பயணம் அப்படி தான் பண்ணுவோம். ஏன்னாக்கா நாங்கள் அரசியல்வாதி மாதிரி எங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஆள்லாம் நாங்கள் கிடையாது. நாங்கள் உண்மையாலே மனப்பூர்வமாக அண்ணன் வந்தால் மக்கள் சந்தோஷம் வாழ்வாங்க. இதை நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். எனக்கு அவர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அரசியலில். நான் இது முன்னாடி கம்யூனிஸ்ட்டில் பயணம் பண்ணியிருக்கேன்.
எங்கள் அப்பாவும் வேறு ஒரு இதில் தான் இருந்தார். நான் அதில் எனக்கு காரணம்னாக்கா நம்ம எங்கே இருந்தாலும் உண்மை இருக்கணும்ல, துணிஞ்சு நிற்கணும். இதை போராடுற எண்ணம் வரணும், மக்கள் சேவை செய்யணுன்றது எண்ணம் வரணும். இதுதான் எப்பவுமே நல்லது. அவன் போராடுறவன் எதுவும் பயப்பட மாட்டான், துணிஞ்சு தான் நிற்பான். ஏன்னா என்னுடைய குணத்தை சொல்கிறேன் நான். அதுக்கு தைரியமாக அது மக்களுக்கான சேவை. மக்கள் தன்னால் நீ நல்லா தெரிஞ்சால் உனக்கு ஓட்டு போயிட போகிறாங்கல்ல. எங்கள் அண்ணன் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அண்ணன் தான் சீமானன் தான் கரெக்டான ஒரு நேர்மையான ஒரு அரசியல் கொண்டு போகிறாரு. மக்கள் எந்த போராட்டம் பண்ணாலும் சரி, அது சுகாதார பணியாளர் போராட்டமா, இல்லை மருத்துவ போராட்டமா, ஆசிரியர் போராட்டமா, இயற்கை வளங்களை கல்குவாரியில் இப்போ இது உடைக்கிறாங்க மக்கள் போராட்டமா, எந்த போராட்டமாக பரந்தூர் போராட்டத்துக்கு எல்லா போராட்டங்களுக்கும் இன்றைக்கி அண்ணன் ஒருத்தர் தான் போய் அவர் தூங்குறாரான்னு தெரியாது. ரொம்ப கஷ்டங்க அரசியலில் வந்து. ரொம்ப நேர்மையான ஒரு அரசியல் செய்யணும் சீமான் அவர்கள். உள்வாங்கினா மக்களுக்கு அவ்வளோ வழி தெரியும். கடினமான ஒன்று, யாருக்கும் இல்லாமல் தனியாக நிற்கிறார் பார்த்தீங்களா. மக்களை நேசிக்கிறவர் தனியாக தான் எப்பவுமே நிற்பாங்க. துணிஞ்சு நிற்கணும் தான் இருப்பார். இதெல்லாம் ஒரு இந்த சின்ன சின்ன நெருக்கடி இதெல்லாம் பயந்தாருன்னா அப்புறம் அவர் சிஎம் ஆக முடியுமா, அரசியல் பண்ண முடியுமா? அதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் பார்த்துப்பாரு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவரோட கூட இருக்க நிர்வாகிகள் 95 பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பாஜகவோட கூட்டணி சேரணும்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச கூட்டணி வைக்கலாம். தனிச்சா கண்டிப்பாக ஜெயிக்கிறது கஷ்டம்தான். கூட்டணி வைக்கலாம். அது யார் என்னன்னு கரெக்டான கூட்டணியாக பார்த்து வைக்கலாம். கொஞ்சம் தெளிவாக ஆமாம், தெளிவாக யோசனை பண்ணி வைக்கலாம். ஆனால் தனியாக நின்று ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஃபஸ்ட் டைமே. மேபி கூட்டணி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எல்லாம் மெஜாரிட்டி, அது அட்லீஸ்ட் எதிர்க்கட்சியாச்சும் உட்காரலாம். தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 4 முறை போட்டி நடக்குது. இந்த முறை யார் வந்தால் கரெக்டாக இருக்கும்? ஒரு புதிய தலைவர் வந்தா, எனக்கு தெரிஞ்ச விஜய் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஒரு புதிய மாற்றம். கண்டிப்பாக இவங்க 2 பேரும் பார்த்தாச்சு. இத்தனை வருஷமாக பார்த்தாச்சு. இவங்க கீழ்ச்சதெல்லாம் போதும். அவர் தான் ஒரு 5 வருஷம் கொடுத்து பார்ப்போமே. ஒன்று சீமானை கொடுத்து பார்ப்போம், இல்லைன்னா விஜய் கொடுத்து பார்ப்போம். ரெண்டுத்துல யாருன்னா ஒருத்தவங்க வந்தாலும் ஏதாவது மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். கட்சி ஆரம்பிக்கும் போது கூட்டணி வச்சு தான் வரணும் வெளியே. அப்போ தான் அது ஜெயிக்கும். கூட்டணி வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன். கூட்டணி வைக்கணும். எல்லா கட்சி கூட கூட்டணி வச்சாதான் அந்த கட்சி வந்து முன்னுக்கு வரும். சுழற்சியாக வச்சா தன்னிச்சு நின்னா எந்த அனுபவம் தெரியாதுல்ல. எல்லா கட்சியோடு இணைஞ்சு பணியாற்றும் போது தான் அதில் இருக்கிற நெளிவு சுழிவு சில எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிக்க முடியும். மோடியவே எதிரின்னு சொன்னார் அவங்களோட கொள்கையெல்லாம். அதை எப்படி பார்க்குறது? இப்போ அவரோட இணையறதுக்கு வாய்ப்பு உண்டா? அதெல்லாம் சகஜம்தான்ப்பா. கட்சியில் வந்தால் 1000 வார்த்தைங்க வரும். அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இந்த முறை ஒரு புதிய மாற்றம் வேணுமா? இல்லை மாற்றம் வரும். கண்டிப்பாக விஜய் வருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த இளம் வயசில் ஒரு நடிப்பு துறையை விட்டுட்டு பொது மக்களுக்கு சேவை செய்ய வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவருக்கு இருக்கிற வயசுக்கும் சினிமா துறையில் கொடுக்காத சம்பளமாக அரசியலில் கிடைக்கும் போது அதையே தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு அரசியலில் வர்றது சாதாரண ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து நிற்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. இதுவும் அந்த வயசில் வந்து அவருக்கு அந்த எண்ணம் வந்திருக்குதுன்னா அது ஆண்டவன் அவருக்கு கொடுத்துருக்குறாப்புல. இதை வந்து மும்பரமாக முயற்சி பண்ணி அவர் கொண்டு வந்தாருன்னா கண்டிப்பாக ஜெயிப்பார். இணைய மாட்டாரான்றது தெரியாது. ஆனால் இணைஞ்சா நல்லாயிருக்கும். இணைஞ்சா வந்து அவருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து பிஜேபி எதிர்த்து பேசினாரு, திமுகவும் எதிர்த்து பேசியிருக்காரு. எல்லாருமே எல்லா கட்சியும் எதிர்த்து தானே பேசுகிறாங்க. யாரும் வந்து இப்போ திமுக வந்து பிஜேபி எதிர்த்து தான் பேசுது. ஆனால் கலைஞர் இருந்த காலத்தில் பிஜேபி கூட கூட்டணி தானே வச்சுருந்தாரு. அது ஒன்றும் தப்பு இல்லையே. அரசியலில் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையும் எது வேணாலும் நடக்கலாம். இப்போ பிஜேபியோட கூட்டணி இணைந்தா அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதவிக்கு இருப்பார், விஜய் என்ன பதவியில் இருப்பார்? அவங்கவுங்களுக்கு உள்ள கௌரவமான பதவி அங்கே கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்கள் 2027 ஒரு 3ஆம் தலைவர் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை ஏற்கனவே இருந்து தலைவரே? அப்படி இல்லை, யார் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஆட்சியை கொடுக்கணும்.